கதையோட பேர் அழிவு. இது எப்படின்னா, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு ஊழலுக்கு பிறகான ஒரு கணவனுடைய மனக்குழப்பம் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. இந்த கதையில் வசனமே இல்லை. ஒரு மனிதனுடைய மனக்குழப்பங்களும் அவன் மனப்பிறழ்வுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமையும் சொல்லக்கூடிய ஒரு கதை. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு பெண் தலைவிரி கோலமாக தன் வீட்டு சுவற்றில் அமர்ந்து சாய்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். ஆனால் அவன் புருஷன் அதை பார்த்துட்டு இருக்கிறாரு. சமாதானப்படுத்தலை, ஏன் அழுகிறேன்னு கேட்கல, எதுவுமே செய்யலை, அழுகிறத விட்டுட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போது அவளுடைய கணவனுக்கு மனதில் என்ன தோணுது அப்படின்னா, இவ எப்படியும் இன்றைக்கி நம்மளை கொன்னுடுவா, எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நம்மளை கொன்றுவா அப்படின்னு தோணுது. எதுக்காக அப்படி தோணுதுன்னு தெரியல. அதை நம்ம தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டோம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய அந்தரங்கத்தை நீங்கள் எட்டி பார்க்க விருப்பப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்டென்ஸோட சார் கதையை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அதை எதுக்காக அவங்க அழுகிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வெளிப்படையாக அவர் சொல்லவே இல்லை. நம்மளே யூகிச்சுக்க வேண்டியதுதான். இதில் அந்த கணவனுக்கு தோணக்கூடியது என்னென்னா, இந்த பெண் எப்படி நம்மளை கொன்னுடுவா இன்னைக்கு, அதாவது கொல்றதும் கத்தி எடுத்து தன்னுடைய கழுத்து பகுதியை அறுத்து ரத்தம் சீத்திட்டு வரும்போது, அந்த ரத்தம் குபு குபுக்குன்னு வரும் இல்லையா கழுத்து அறுக்கும்போது, அப்படி அறுக்கும்போது அந்த ரத்தம் பீறிட்டு வரக்கூடியதை பார்த்து அவள் சந்தோஷப்படுவா. அதுவே நான் சாப்பிடும்போது உணவில் விஷம் வச்சிருக்கலாம், தூங்கும்போது தலகாணியை வச்சு அமுத்தி கொண்டிருக்கலாம், அந்த மாதிரியான கொலைகள் அவளால் ஈஸியாக செய்ய முடியும். ஆனால் அவள் அதை செய்ய விரும்ப மாட்டா. என்னுடைய ரத்தம் வெளியே வர்றதையும் என்னுடைய ரத்தம் சிந்துறதையும் அவள் பார்க்க விரும்புவா அப்படின்னு சொல்லி அவரே நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து 2 பேரும் சாப்பிட போகிறாங்க. சாப்பிட போகும்போது அவருடைய முகம் சோர்ந்து போயிருக்கிறத பார்த்துட்டு அவருடைய மனைவி கேட்குறாங்க, என்னாச்சுங்க, உடம்பு சரியில்லையான்னு சொல்லி நெத்தியை தொட்டு பார்க்குறாங்க, கழுத்தை தொட்டு பார்க்குறாங்க. கழுத்தை தொட்டு பார்க்கும்போது டைனிங் டேபிள் ஒரு சின்ன கத்தி வச்சிருக்கு. அப்போது அந்த கணவனுக்கு தோன்றது என்னென்னா, இந்த கத்தி எடுத்து ஈஸியாக நம்மளோட கழுத்தை இப்போ அறுத்துருவா அப்படின்னே தோணுது. அது ஏன்னே தெரியல. அப்படி தோணும்போது மனைவி உடம்பு சரியில்லையா, ஒரு ஆஸ்பிரின் போட்டால் சரியாயிடும் இருங்க அப்படின்னு சொல்லி வெந்நீர் வச்சு கொடுத்து ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு 2 பேர் தூங்க போகிறாங்க. மனைவி தூங்கிடுறாங்க. கணவனுக்கு தூக்கமே வரல. அந்த டேபிள் மேலே அந்த கத்தியை பார்த்தோமே, கண்டிப்பாக அதில் தான் நம்மளுடைய சாவு அடங்கி இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. திரும்ப அந்த கத்தியை போய் எடுத்து அந்த கத்தியை அழுத்தி பார்க்குறாரு. கத்தியில் முன்னையான கத்தி அமுத்தி பார்த்தீங்கன்னா ரேகை விழுகும், இந்த தழும்பு மாதிரி விழுகும், ஆனால் கத்தி வெட்டாது. ஒரு வாழைப்பழத்தை வெட்டுறாரு, அதையே அந்த கத்தி வெட்ட மாட்டேங்குது. அப்போ நம்மளை கொல்றதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வேற எங்கேயோ ஒரு கத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டே கொட்ட முழிச்சிட்டே இருக்காரு. விடிஞ்சிருது. 2 பேரும் சேர்ந்து அலுவலகத்துக்கு கிளம்புறாங்க. அலுவலகத்தில் கொண்டு மனைவி விட்டுட்டு இவர் அலுவலகத்துக்கு போய் ஒரு நாள் விடுமுறை சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வீடு முழுக்க தொலாவுறாரு. கத்தி எங்காவது நம்மளை கொல்றதுக்காக அவங்க ஒழிச்சு வச்சிருக்காங்களான்னு தொலாவி பார்க்குறாரு. கத்தி எங்கேயும் அவருக்கு கிடைக்காத போது அவர் ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அவருக்கே தெரியாமல் அவர் கனவு உலகத்தில் இருக்காரு. கனவு உலகத்தில் எப்படி இருக்காருன்னா, அவருடைய மனைவி கனவுல வராங்க. கனவுல வரும்போது அவருடைய மனைவி நேக்கடாக இருக்காங்க. அவர்களுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளாக அறுத்து அவர் மேலே போடுறாங்க. போடும்போது அந்த ரத்தம் சீத்தி அடிக்கிறத இவர் பார்க்குறாரு. இந்த மாதிரியான ஒரு மனப்போராட்டங்களும் மனக்குழப்பங்களுமே தான் அந்த கதையில் நான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு அவருக்கு முழிப்பு தட்டுது. சரி, ஓகே, இப்படியே ஒரு 2-3 நாள் வீட்டுக்குள்ளே தொலைவி பார்க்குறாரு. அந்த கத்தியை அவருக்கு கிடைக்கல. ஒரு நாள் அவருடைய நண்பரின் அழைப்பின் பேரில் அவர் ஒரு கடை வீதிக்கு போகிறாரு. அந்த கடை வீதியில் போய் அவர் நண்பனும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கடையில் கத்திகள் வரிசையாக தொங்க விட்டுருக்காங்க. தொங்க விட்டுருக்க கத்தியை பார்த்து இந்த கத்தியெல்லாம் விற்பனைக்கான்னு சொல்லி அவர் கேட்குறாரு. கேட்டபோது ஆமாம், விற்பனைக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இந்த கத்தியால் ஒரு மனுஷனை கொலை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டதுக்கு கண்டிப்பாக கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. கடைக்காரர் சொன்ன உடனே இவர் கேட்குறாரு, இது வரைக்கும் இந்த கத்தி நீங்கள் எத்தனை விற்றுருக்கீங்க, யார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. இது தொழில் தர்மம் இல்லை, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் சொல்லணும்னு சொன்னபோது ஒரு பெண் வாங்கியிருக்கான்னு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. அந்த பெண் உயரமாக இருந்தாளா, சிகப்பாக இருந்தாளா, அவளுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது தன்னுடைய மனைவியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் மனக்கற்பனையில் மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு திரும்ப ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க. அவருடைய நண்பரும் அவரும் சாப்பிட போகிறாங்க. சாப்பிட போகும்போது, நீ ஏன் இப்படி மனப்பிறவு ஏற்பட்டவன் போல் அந்த கடையில் போய் அப்படி பேசிட்ட அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர் கேட்கும்போது, இல்லை, இப்போ நீ ரொம்ப நாள் வாழ்ந்துட போறியா, உனக்கும் உன்னுடைய மனைவி உன்னை கொல்லாமல் விட்டுற போடாளா, இல்லை நீ யாரையாவது கொல்ல மாட்டியா அப்படின்னு இந்த கொலை செய்கிறதாவே அவர் பேசுகிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போது என் மனைவி ஏன் என்னை கொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சார் எழுதியிருந்த ஒரு வரி, உன் மனைவி உன்னை விரும்புவதற்கு 1000 காரணங்கள் இருக்கும்போது உன்னை கொலை செய்யவும் ஒரு காரணம் இருக்கும். அது வெளியில் தெரியாதவரை நீங்கள் காதலுடன் வாழலாம். அவ்வளோதான் அவர் அதை சொல்ல வந்த சென்டென்ஸு. எல்லாருக்குள்ளேயும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம். எனக்கு அது வெளியே தெரிஞ்சிருச்சு, உனக்கு அது தெரியாதனால நீ சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிறது அதோட அர்த்தம். அப்புறம் பேசிட்டு வெளியே வந்துடுறாங்க. அதோட சரி, அந்த நண்பர் அதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்கவே இல்லை. அவர் 2-3 நாள் வராரு, கத்தியை தொலைவி பார்க்குறாரு, கத்தி கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் மனைவி வேலைக்கு போயிடுறாங்க. இவர் திரும்பவும் வீட்டில் மனக்குழப்பத்தோடையே இருக்கார். அதுக்கப்புறம் 2 பேரும் இன்டிமேட்டாக இருக்கும்போது அவருடைய மனைவி அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நாளைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாரு. மறுபடியும் அவங்க தொட்டு பார்க்குறாங்க, மறுபடியும் அவர் காய்ச்சல் அடிக்குதான்னு கேட்குறாங்க, ஏன் உடல் இவ்வளோ சோர்வாக இருக்குன்னு கேட்குறாங்க. அவர் மேலே அக்கறையாக நடந்துக்கிற மாதிரி தான் எழுத்தாளர் காட்டுறாரு. அப்புறம் மறுபடியும் மாத்திரை கொடுக்குறாங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஆனால் நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமான்னு கேட்டபோது இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கு தான் நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவருடைய மனசில் என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், அப்போ திருமண நாள் அன்றைக்கே நம்ம சாக போகிறோமா, ஓ இதுக்காக தான் நம்மளை 4 நாள் விட்டு வச்சாலா அப்படின்னு அவருக்கு தோணுது. அப்போ இவர் மறுபடியும் வீட்டை தொலைவராரு, கத்தி இல்லை. இவரே அந்த கடைக்கு போய் அந்த கத்தியை வாங்கிட்டு வராரு. நல்ல பதமான கத்தியை வாங்கிட்டு வந்து அந்த மனைவி தூங்கினதுக்கப்புறமா மனைவியுடைய பீரோக்குள்ளே அந்த கத்தியை வைக்கிறாரு. வச்சுட்டு இவர் தூங்கிடுறாரு. எப்போவுமே அவங்க மனைவி நேரத்தில் எழுந்திரிச்சு போய் குளிச்சு ரெடியாவாங்க. இவர் குளிச்சு ரெடியாக போகும்போது இவர் வேறு ரூமில் வந்து உட்காந்துக்கிறாரு. இவருக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, மனைவி எப்படியும் குளிச்சுட்டு வந்து பீரோவை திறப்பாங்க, அவளுக்கு தேவையான கத்தி இருந்தால் அவள் நம்மளை கண்டிப்பாக கொன்றுவா, அந்த கத்தியை நம்ம வாங்கி வச்சிட்டோம், இப்போ அவள் நம்மளை கொல்ல போகிறா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இவர் பக்கத்து ரூமில் வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணும்போது அவர் நினைக்கிறாரு, நம்ம இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கோம், மரணத்தை சந்திக்க போகிற ஒரு மனுஷன், இப்போ நம்ம மரணத்தை சந்திக்க போகிறோம், நம்ம இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கோம், கடவுளை பற்றி பிரார்த்தனை பண்ண போகிறோமா, இல்லை நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம மனசு எதை நோக்கி ஓடுது அப்படிங்கிறத அவர் அந்த நேரத்தில் சிந்திக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருடைய மனைவியுடைய காலடி தடம் கேட்குது. அவங்க பீரோவை திறக்கிறாங்க. அப்போ அவர் மனசில் திருப்தியாகுது, ஓ கத்தியை பார்த்துட்டா, இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம கழுத்து அறுபட்டு இறந்துட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் அதை நினைக்கிறாரு. அதோட தேவி பாரதி சார் அந்த கதையை முடிக்கிறாரு. இப்போ இதில் ஒரு கணவன் தன்னுடைய மனைவி இருவருக்கு உண்டான அந்த மன போராட்டங்கள் தான். மனைவியுடைய பெயர் அகலிகை. தோழர் சொன்ன மாதிரி இது அகலிகை யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதா? ராமாயணத்தில் அகலிகை வருவாங்க, ஒரு கணவனுடைய சாபத்தால் கல்லா மாறுவாங்க. அது ராமனுடைய கால் தூசுப்பட்டு அவங்க திரும்ப பெண் உருவாவாங்க. அது ஏன் அப்படி கல்லா மாறினாங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது, அதெல்லாம் ராமாயணத்தில் வரும். சார் அதை நினச்சிட்டு அப்படி எழுதினாரா இல்லை என்னன்னு தெரியல, அந்த பேரையே அதனால தான் கடைசியாக சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன். அந்த மனைவியுடைய பெயர் அகலிகை, கணவனுடைய பேர் கௌதமன். ஒரு எழுத்தாளர் தன்னுடைய கதையில் எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு நம்மளுக்கு விளக்கிடணும்னு எதுவுமே இல்லை. அவர் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இருக்கிறது அன்டோல்டு ஏரியான்னு சொல்கிறாங்க. அந்த அன்டோல்டு ஏரியா என்னங்கிறத அவரவருடைய மனப்பக்குவத்துக்கு ஏற்பட்டவாறு நம்மளே அதை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர் இந்த கதையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் என்னென்னா, அந்த ஒரு வரி ரொம்ப முக்கியமான அந்த ஒரு வரி என்னென்னா, உன்னுடைய மனைவி உன்னோட சந்தோஷமா இருக்கான்னு நீ நினைச்சிட்டு இருக்க, உன்னை விரும்புறதுக்கு 1000 காரணம் இருக்கிற மாதிரி உன்னை கொல்றதுக்கும் ஒரு காரணம் அவகிட்ட இருக்கும். அந்த காரணம் தெரியாத வரைக்கும் நம்ம காதலோட வாழலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வரி, அது என்ன மைண்ட் செட்டில் அது எப்படின்னு தெரியல. எனக்கு அந்த வரி ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. ரொம்ப அற்புதமான சிறுகதை. மனக்குழப்பங்களும் மன போராட்டங்களும், மரண பயத்தை எதிர்நோக்கி இருக்கிற மன போராட்டத்தோட இருக்கிற ஒரு ஆணுடைய வழியை அப்படியே எழுதியிருக்காரு. நம்ம என்னதான் சொன்னாலுமே இந்த கதையில் மொத்தமே 4 வசனம் தான் வரும். மற்ற எல்லாமே அந்த மனக்குமுறல், மன போராட்டம் இது சம்பந்தமான வரியே வர்றதுனால நம்ம அதை படித்தா மட்டும்தான் உணர முடியும். ஒரு டைலாக் கான்வர்சேஷனாக நம்ம பேசி காமிச்சிடலாம், அதை நம்ம ஏதாவது பண்ணி காமிச்சிடலாம். மன போராட்டத்தையும் மனக்குமுறலையும் அவர் எழுதியிருக்கிறத நம்ம படித்து அதை உணரும் போது மட்டும்தான் நம்ம அதை வெளிக்கொண்டு வர முடியுமே தவிர, நான் சொல்கிறதுனால உங்களுக்கு அதை முழுசாக கடத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வாசிச்சு பாருங்கள். ரொம்ப அற்புதமான சிறுகதை. வாய்ப்பளித்த தோழருக்கு மிகவும் நன்றி.